வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், சூரியன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய மூவரும் ஆதரவாக சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் சனி பகவானின் அர்த்தாஷ்டக சஞ்சார நிலை அனுகூலமாக இல்லை. வருமானம் போதிய அளவுக்கு இருக்கிறதுனால பண பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சனி பகவானின் நிலை காரணமாக கடின உழைப்பையும் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களும் உடல்நலனை பாதிக்கப்படக்கூடும். தசாபுத்திகள் அனுகூலமற்று இருந்துச்சுன்னா சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளிடையே கருத்து வேற்றுமை காரணமாக தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர அந்யுன்யம் குறைவும் மன அமைதியை பாதிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரணமையும். ஒரு சிலருக்கு உத்தியோகம் காரணமாக வெளியூர் போக வேண்டிய மாற்றம்லாம் ஏற்படக்கூடும். தசாபுத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சொந்த வீட்டை விற்க வேண்டிய நிர்பந்தம்லாம் உருவாகும். உத்தியோகம் காரணமாக சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்பட கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலும் மேலதிகாரிகளுடன் பழகுறதுல அலுவலக பணிகளில் கவனம் செலுத்துவதிலும் எச்சரிக்கை அவசியம். சக ஊழியர்களால் மறைமுக தொல்லைகள் கவலையை அளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய்நாட்டில் உள்ள குடும்பம் பற்றிய பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். தொழில், வியாபாரம், சந்தையில் திடீர் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அவசியம் உருவாகக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பல தருணங்களில் பண பிரச்சனைகள் ஏற்பட்டு சமாளிக்கிறதுல சிரமம் ஏற்படக்கூடும். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு குறையக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். இந்த பண பிரச்சனையை மேலும் அதிகரிக்க செய்யும். அடுத்தது கலைத்துறையினர். கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகளும் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கையில் உள்ள கொண்டு நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சோதனை காலமாக நீடிக்கிறத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் தங்கள் ஆடம்பர விளம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். பல முறை தீர சிந்தித்தே புதிய படங்களில் முதலீடு செய்ய வேண்டும். கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அரசியல் துறையினர். அரசியல் துறையுடன் இணைந்துள்ள கிரகங்கள் அனைத்தும் குறைந்தபட்ச சுபபலம் கூட பெற்றிருக்கவில்லை. ஆதலால் கட்சியில் ஆதரவு குறையும். மக்களிடையே மிகுந்த செல்வாக்குடன் வலம் வந்த உங்களுக்கு காலம் மாறியுள்ளது. உயர்மட்ட தலைவருடன் உங்கள் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துள்ளது. மிகவும் எச்சரிக்கையுடன் கட்சி தலைவர்களுடன் பழக வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் அறிவித்து காட்டுது. மாணவியர். வித்யாகாரகனான புதனும் கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. பாடங்களில் மனம் ஈடுபடுவது சற்று கஷ்டம்தான். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பலும் உறக்கமும் மேலிடும். தகாத நண்பர்களின் சேர்க்கை கல்வியை வெகுவாக பாதிக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவியருக்கு பண பிரச்சனை கவலையை அளிக்கும். இருப்பினும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் பாடங்களில் உற்சாகத்தை அளிக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை கட்டுப்படுத்துறதுல செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சமபங்கு உண்டு என்பதை சூரிய சித்தாந்தம் என்னும் ஒப்பற்ற புராதன ஜோதிட நூல்லாம் விவரித்து சொல்லுதுங்க. இவ்விரு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால விளைச்சலும் வருமானமும் போதிய அளவுக்கு இருக்குங்க. கால்நடைகளில் பராமரிக்கிறதுல பணம் விரயமாகும். பழைய கடன்கள் நீடிக்கிறதுனால கவலையை அளிக்கும். அடுத்தது பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கிறதுல பெரும்பங்கு வகித்து வரும் சுக்கிரனும் குருவும் ஓரளவு பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆயினும் உத்தியோகஸ்தருக்கு சென்று வரும் வனிதையருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நிதானம், பொறுமையினால் சமாளித்து விட முடியும். அறிவுரை. வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். சக ஊழியர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை, நிதானம், சாதுரியம் மிக மிக அவசியம். பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். காலையில் சிறிது பருப்பு, நெய், கலந்த 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வந்தாலும் கை மேலே பலன் கிடைக்கும். இதனை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அனுகூலமான தினங்கள் வைகாசி 3 - 5 வரை, 10 - 14 வரை, 18 - 20 வரை, 24 - 27 வரை, 31. சந்திராசிரம தினங்கள் பார்த்தீங்கன்னா வைகாசி 6 காலை முதல்
9 காலை வரை